ஹாய்மா, இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு உளுந்த வடை தான் செஞ்சேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். இது மட்டும் தான் போட்டுட்டு கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வடைக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி தாளித்து விட்டால் தேங்காய் சட்னி ரெடி. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானோடனே தண்ணியை தொட்டுட்டு மாவு எடுத்து எண்ணெயில் போடுங்க. அப்போ தான் கையில் ஒட்டாது. இப்போ மொறுன்னு உளுந்த வடை ரெடி. இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு அடுப்பில் காஃபியும் போட்டாச்சு. டயட்டில் இருக்கலான்னா இந்த பக்கியும் இருக்க விட மாட்டேங்குதுங்க. வடையை சுடுமா, அதை சுடுமா, இதை சுடுமான்ட்டு. ஆளுக்கு 4 வடை தாங்க, அவ்வளோதாங்க. காஃபி குடிச்சிட்டே வடையை சாப்பிட்டோம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு இது தான். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக முறுன்னு இருந்தது. இப்படி சாப்பிட்டா எங்கிட்ட வெயிட் குறைக்கிறது. இப்போ ஒரு காமெடியை பாருங்கள். வீடியோக்கு முகத்தை காட்ட மாட்டேங்கிறேன்னு யானை மட்டும் தவந்துக்கிட்டே போகிறேன். அப்புறம் நைட்டுக்கு தோசை தாங்க ஊற்றுனேன். அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.